யாத்ராகம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தம் படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுத்த கடவார்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களையும் பிரதேசமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்கள் எல்லோருமே ஒரு எல்லை குறித்து மட்டுமே அவர்கள் வர வேண்டும். மலை மேல் ஏறக்கூடாது, அவர்கள் அடிவாரத்தை தொடக்கூடாது. எச்சரிக்கையாயிரென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி மிஞ்சி அவர்கள் தொட்டால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். மலையிலிருந்து கல் உருண்டு வந்து அவர்கள் மேல் விழும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவர் ஜனங்களை நோக்கி, 3 நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தன் மனைவியிடத்தில் சேராதபடி இருங்கள் என்றார். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமுமாக பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாலத்தில் இருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுநடுங்கினார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தமும் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுனையில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையில் கொடுமுனையிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தர் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதன் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலை மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவார்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னார். ஆமீன். நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். அவரை காண நாம் பரிசுத்தமாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் பராக்கிரமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஆமீன்.